பொதுவா ஹஸ்தம் அப்படிங்கிறவங்களுக்கு அவங்களுடைய லைஃபுடைய கர்மா என்னவா இருக்கும் மேம்? அதிகமாக அண்ணன் தம்பியால் லாபம் அடைஞ்சிருப்பாங்க ஹஸ்த நட்சத்திரக்காரங்க. போன ஜென்மத்தில் நிறைய செய்ய போகிறீங்க, கொடுக்க போகிறீங்க. தாய்மாமானால என்ன பண்ணுவாங்க? சீர் செய்வாங்க. அண்ணனுக்கு செஞ்சேன், தம்பிக்கு செஞ்சேன், தங்கச்சிக்கு செஞ்சேன். ஸோ இதெல்லாம் யார் நல்லா செய்வாங்கன்னா, சீர் செய்கிறது, கூட பிறந்தவங்களை நல்லா பார்த்துக்கிறதெல்லாம் ஹஸ்தம் செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா முற்பிறவியில் குடும்ப உறவுகள்லாம் நல்லா இருக்குது அப்படி இப்படின்னு எல்லாம் போனாலுமே சொத்துக்கள் ஏமாறுவாங்க. பாசம் வேறு பணம் வேறு அப்படிங்கிற ஒரு வேறுபாடு இல்லாமல் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு குழப்பி இவங்க இருக்கிறதுனால நிறைய பேர் பங்காளிகள்கிட்ட சொத்துக்கள் ஏமாறுறதுக்கான ஒரு வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. கபம் அதிகமாக உள்ள உடல் யாருக்குன்னா ஹஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு அதிகமாக கையில் ஸ்வெட் ஆகிறது, இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கும். கை வேர்க்கும், அடிக்கடி இவங்களுக்கே ஸ்வெட் அவுட் ஆவாங்க. ஒரு ஏசி ரூம்லேயே இருந்தாலும் சில பேருக்கு வேர்த்துக்கிட்டே இருக்கும்ல, அதெல்லாம் யாருன்னா ஹஸ்தம். நீர் சம்பந்தமான பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும். ஹஸ்த நட்சத்திரக்காரங்க ரொம்ப சீக்கிரமாக பொருளாதாரத்தில் வளர்ந்துருவாங்க. இப்போ நேற்று தான் ஒரு வேலைக்கு போன மாதிரி இருக்கும். ஒரு 2-3 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு லைஃப் ஸ்டைலுக்குள்ளே கண்டிப்பாக இவங்க போயிருக்கிறத பார்க்கலாம். கடன் வாங்குறதுங்கிறது அதிகமாக பிடிக்காது. கடனே வாங்கினாங்கன்னா கூட அது அவங்கள ரொம்ப அழுத்திக்கிட்டு இருக்கும். பக்தி பிளஸ் நேயர்களுக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்தவர் ஆஸ்ட்ரோ முத்துக்குமாரி மேம் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் சார். ஒவ்வொரு நட்சத்திரத்துடைய வாழ்நாள் எப்படி இருக்க போகுது, பிறவி கர்மா என்ன, அவங்க லைஃப்பில் நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான விஷயங்கள் என்னென்னங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இப்போ ஹஸ்தம் நட்சத்திரத்துடைய வாழ்நாள் பிறவி கர்மா தான் நம்ம பார்க்க போகிறோங்க மேம். பொதுவாக ஹஸ்தம் அப்படிங்கிறவங்களுக்கு அவங்களுடைய லைஃபுடைய கர்மா என்னவா இருக்குங்க மேம்? ஹஸ்தம் நட்சத்திரம் கன்னிராசியில் வரக்கூடிய ஒரு அற்புதமான நட்சத்திரம். சந்திரன் ஹஸ்த நட்சத்திரத்துடைய அதிதேவதை. எதையுமே சட்டு 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 சட்டுன்னு முடிவெடுப்பாங்க. அந்த ப்ராசஸிங் ஸ்பீடுன்னு சொல்லுவோம்ல, இப்போ டெக்னிக்கலாக சொல்லணும்னா அந்த ப்ராசஸிங் ஸ்பீடு யாருக்கு அதிகமாக இருக்கும்னா ஹஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட அதி அற்புத நட்சத்திரமான ஹஸ்த நட்சத்திரத்துடைய முற்பிறவி கர்மா. அதிகமாக அண்ணன் தம்பியால் லாபம் அடைஞ்சிருப்பாங்க ஹஸ்த நட்சத்திரக்காரங்க போன ஜென்மத்தில். என்ன காரணம்னா, ஏதாவது ஒரு வகையில் அது பணமோ, காசோ, பொருள் உதவியோ, மன ரீதியான உதவியோ, இல்லை இவங்க வாழ்க்கையே நல்லபடியாக செம்மையாகிறதுக்கான ஒரு விஷயங்களையோ இவங்களோட கூட பிறந்தவங்க அண்ணனோ, தம்பியோ, அக்காவோ, தங்கச்சியோ கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க. அந்த நன்றி கடனால் எடுத்த பிறவி தான் ஹஸ்தம். ஹஸ்தம் அப்படிங்கிறது உள்ளங்கையை குறிக்கும். ஸோ அப்போ இந்த ஜென்மத்தில் நிறைய செய்ய போகிறீங்க, கொடுக்க போகிறீங்க. தாய்மாமானால என்ன பண்ணுவாங்க? சீர் செய்வாங்க. அண்ணனுக்கு செஞ்சேன், தம்பிக்கு செஞ்சேன், தங்கச்சிக்கு செஞ்சேன். ஸோ இதெல்லாம் யார் நல்லா செய்வாங்கன்னா, சீர் செய்கிறது, கூட பிறந்தவங்களை நல்லா பார்த்துக்கிறதெல்லாம் ஹஸ்தம் செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா முற்பிறவியில் அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சின்னு சகோதர சகோதரிக்கு கடன் பட்டவர்கள் தான் ஹஸ்த நட்சத்திரத்தில் இந்த பிறவியில் பிறப்பாங்க. பொறுப்புணர்வு அப்படிங்கிறது ஹஸ்த நட்சத்திரத்துக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, சந்திரன் தாய் உணர்வு உள்ள ஒரு கிரகம். அப்போ யாரை பார்த்தாலுமே நீ கஷ்டப்படாத, நான் பண்ணிக்கிறேன், நான் உன்னை பார்த்துக்கிறேன், இதை நீ இன்னும் இப்படி பண்ணு நல்லாயிருக்கும், நம்ம எப்படி இருக்கோங்கிறத மறந்து அடுத்தவங்களுக்கு உதவக்கூடிய ஒரு குணம் அப்படிங்கிறது ஹஸ்தத்துக்கு இருக்கும். அடுத்தவங்களுடைய பொறுப்பையும் சேர்த்து எடுத்துப்பாங்க. அந்த பொறுப்பை கவலையே படாமல் சந்தோஷமாக செஞ்சு முடிப்பாங்க. இதுதான் ஹஸ்தத்துடைய ஒரு கர்மாம்னு சொல்லலாம், அவங்களுடைய தாத்பரியம்னு சொல்லலாம். ஹஸ்தம் நட்சத்திரத்துடைய குணாதிசயம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு மேம்? அவங்களுக்குன்னே ஒரு பிறவியில் ஒரு தனி தன்மைகள் இருக்கலாம், தனி குணம் இருக்கும்லங்க மேம். அது என்னங்கிறத சொல்லுங்க மேம். கண் கண்டதை கை செய்யணும்னு சொல்லுவாங்கல்ல. எந்த ஒரு விஷயத்த பார்த்தாலுமே அதை டக்குன்னு செஞ்சிடணும். இப்போ ஒன்றும் இல்லை, ரொம்ப பிஸியாக வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. கீழே ஏதாவது பொருள் இருக்குன்னா வேலையை பார்த்துட்டே அதை போய் எடுத்து போடுறது. இருக்கிற இடத்த ரொம்ப ஆர்கனைஸ்டாக வச்சுருக்கணும். எதுவுமே மாறக்கூடாது, அலைன்டாக இருக்கணும். இப்போ ஒரு ஃபைல்ஸ் எல்லாம் ஆஃபீஸில் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா அது ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். ஆஃபீஸில் கடைசி லாக் அவுட் பண்ணிட்டு போகிறது யாருன்னா ஹஸ்தமாக தான் கண்டிப்பாக இருக்கும். எந்த ஒரு காரியத்தையுமே எடுத்ததை எடுத்தபடி முடிக்கணும். எள்ளுனா என்னையா நிற்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, கூப்பிட்றதுக்கு முன்னாடி போய் நின்று ஒரு வேலை பார்க்குறது. ஒர்க்கஹாலிக்ஸ்னு சொல்லலாம் ஹஸ்தத்தை. நீங்கள் இவங்க எந்த கம்பெனிலேயோ இல்லை அவங்களே சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாலோ வாங்கக்கூடிய சம்பளத்துக்கு மிச்சமாக தான் ஹஸ்தம் வேலை பார்க்கும். கடமையே கண்ணாக இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ஹஸ்தத்துக்கு ரொம்பவே நிறையா இருக்கும். அதேமாதிரி அலைச்சல்கள் நிறையா இருக்கும். அலைச்சல்கள் இவங்க ரொம்ப விரும்பவும் செய்வாங்க. அதுக்கு மெனக்கிடுறதுக்கு இவங்க ரொம்ப கவலையும் பட மாட்டாங்க. நீர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மேலே நல்ல ஒரு ஆர்வம் இருக்கும். வீட்டிலே இருந்தாலும் ஒரு ஃபிஷ் டேங்க் நம்ம வச்சுக்கணும், மீன் தொட்டி வச்சு வளர்க்கணும், இல்லை நீர் சம்மந்தமான உயிரினங்களை ரொம்ப பிடிக்கும். ஃபால்ஸில் குளிக்கிறது பிடிக்கும், ட்ரக்கிங் போகிறது பிடிக்கும், நேச்சருங்கிறது ரொம்ப பிடிக்கும். நிறைய பேருக்கு மெடிடேஷன், தியானம், சித்தர் வழிபாடு இதிலலாம் நல்ல ஒரு ஈடுபாடு இருக்கணும். இவங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனைனா, எந்த ஒரு விஷயமுமே எனக்கு கவலை இல்லை, நான் அமைதியாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும். என் நிம்மதியை யாராவது கெடுக்கிறாங்கன்னா அவங்க தான் எனக்கு எதிரி அப்படிங்கிறது தான் ஹஸ்தத்துடைய ஒரு குணம்.
ஹஸ்தம் நட்சத்திரத்தில அவங்களுடைய மேரேஜ்க்கு அவங்க பார்ட்னர் எப்படிப்பட்ட ஒரு குணத்தோட கிடைப்பாங்க? அவங்களுடைய பார்ட்னருடைய கேரக்டரிஸ்டிக்ஸோ இல்ல அவங்க எப்படிப்பட்டவங்களா கிடைப்பாங்க? ஹஸ்த நட்சத்திரத்துக்காரங்களுக்கு மோஸ்ட்லி சொந்தத்துல பொண்ணு அமையும் அல்லது சொந்தக்காரங்க ரெஃபரன்ஸ்ல கல்யாணம் நடக்கும். எய்தர் சொந்த மாமா பொண்ணு, அத்தை பொண்ணு, இல்ல மாமா பையன், அத்தை பையன கல்யாணம் பண்றது. இல்ல சொந்தக்காரங்க யாராவது ஒரு தூரத்து சொந்தமா இருப்பாங்க. அவங்க ரெஃபரன்ஸ் மூலியமா அவங்களுடைய சொந்தமா ஒரு பையனோ, பொண்ணா இருக்கலாம். அவங்கள இவங்க சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிறது. 5ஆம் இடம் அப்படிங்கிறது மேக்ஸிமம் இவங்களுக்கு வலுத்து தான் இருக்கும். ஏன்னா இந்த நட்சத்திரத்துடைய தாத்பரியமே சொந்தத்துல கல்யாணம் பண்றது தான். அதனால மோஸ்ட்லி பூர்வ புண்ணியம், பூர்வீகம்ங்கிறதெல்லாம் ரொம்ப வலுத்து இருக்கும். நெறைய கணவன், மனைவி ஹஸ்தத்துல உள்ளவங்க பார்த்தீங்கன்னா, போன ஜென்மத்தில யார பார்ட்னரா வச்சிருந்தாங்களோ, அவங்களே இந்த ஜென்மத்திலயும் பார்ட்னரா கிடைக்கிறதுக்கான பிராப்தம்லாம் ஹஸ்தத்துக்கு வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும். இப்போ ஒரு பொண்ணையே பார்க்க போறாங்க. ஒரு அரேஞ்ச்டு மேரேஜ் தான். பொண்ணு மாப்பிள்ளைய பார்க்க போறாங்கன்னா, ஏற்கனவே பார்த்து பழகுன மாதிரி, டக்குனு பொண்ணு மாப்பிள்ளை பேசினதுமே ஜெல் ஆகக்கூடிய ஒரு அமைப்புலாம் கண்டிப்பா ஹஸ்த நட்சத்திரத்துக்கு அதிகமாவே இருக்கும். மோர் தென் பார்ட்னர் இவங்க தான் வேலை செய்வாங்க. பெண்ணா இருந்தாலும் சரி, இவங்க வந்து கணவனோட அதிகமா சம்பாதிக்கக்கூடிய ஒரு யோகம்ங்கிறது ஹஸ்த நட்சத்திர பெண்களுக்குமே அதிகமா இருக்கும். கணவரா இருக்கிறாரு அப்படின்னா, ஒய்ஃப் சும்மா ஒரு பேருக்கு வேலைக்கு போயிட்டுருப்பாங்க. இல்லன்னா அவங்க வந்து சம்பளம் வந்தாலுமே இந்த கணவர் வந்து வாங்க மாட்டாரு. குடும்பத்த வந்து நான் பார்த்துக்கிறேன்னு பார்த்துக்கிற மாரி இருக்கும். ஒரு நல்ல ஒரு மென்டல் அலைன்மென்ட் இருக்கும். 2 பேருக்குமே நெறைய விஷயங்கள் ஒத்துப்போகும். 2 குடும்பத்தையுமே 2 பேரும் சமமா மதிப்பாங்க. ஸோ இந்த ஒய்ஃப்னால இவரோட அப்பா, அம்மாவுக்கு த்ரெட், இல்ல இவருனால அந்த பொண்ணோட அப்பா, அம்மாவுக்கு பிரச்சனை இந்த மாதிரிலாம் இல்லாம 2 பேரும் நல்ல மன ஒற்றுமையோட வாழக்கூடிய ஒரு பிராப்தம் ஹஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு நிச்சயமா இருக்கு. ஹஸ்த நட்சத்திரக்காரங்களுக்குங்க மேம், அவங்களுடைய மேரேஜ் லைஃப் அதாவது பார்ட்னர் எப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. பார்ட்னருக்கு அப்புறம் அவங்க குடும்ப வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அமையும்? அந்த வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன இருக்கும்? ஹஸ்த நட்சத்திரத்துடைய குடும்ப வாழ்க்கை, குடும்ப உறவுகள் எப்படி இருக்கும்னா, ஃபேமிலியில சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனா யார் இருப்பான்னா, ஹஸ்தம் தான். ஸோ எதுனாலும் அண்ணனை கேளுங்க, எதுனாலும் அக்காவ கேளுங்கன்னு அவங்க கிட்ட கேட்டுட்டு எல்லா குடும்ப நபர்களுமே முடிவெடுக்கிறது. எதையுமே கைட் பண்ணுவாங்க. இப்போ ஒண்ணுமில்ல ஒரு அண்ணனோ, தங்கச்சியோ, அக்காவோ, தம்பியோ, அம்மாவோ, அப்பாவோ யாரா இருந்தாலும் அவங்களுக்கு உடல்நிலை சார்ந்த ஒரு விஷயங்கள், சொத்து சுகம் வாங்குற விஷயங்கள், இல்ல கடன் பிரச்சனை இருக்கு, இல்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ல நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா, அந்த ஃபேமிலியில ஃபர்ஸ்ட்டு போய் அப்ரோச் பண்றது வந்து ஹஸ்த நட்சத்திர நபரா தான் கண்டிப்பா இருப்பாரு. ஏன்னா இவரால புரிஞ்சுக்க முடியும். ரொம்ப ஒரு நெருங்கின உறவாவே இருந்தாலும், தன்னுடைய இன்னொரு நெருங்கின உறவுகிட்ட சொல்லாம கூட அந்த விஷயத்துலருந்து இந்த உறவ காப்பாத்த இவரால முடியும். ஒரு சீக்ரெட் கீப்பர்ஸ். எதையுமே வந்து இவங்க கான்ஃபிடென்ஷியலா வச்சிருப்பாங்க. அப்போ குடும்ப நபர்களுடைய நம்பிக்கை அப்படிங்கிறது யார் மேல அதிகமா இருக்கும்னா, ஹஸ்த நட்சத்திரம். ஏதாவது ஒரு பிரச்சனைனா இவங்கள நம்பலாம், இவங்க கிட்ட சொல்லலான்னு நெறைய குடும்ப நபர்கள் வந்து பெருவாரியா இவங்கள வந்து சார்ந்து இருப்பாங்க. ஸோ இவங்க என்ன சொல்றாங்களோ அந்த அட்வைஸ கேட்டுக்கிட்டு, என்ன பிரச்சனைனாலும் இவங்க கிட்ட அத இன்ஃபார்ம் பண்ணிட்டு, இவங்கள சார்ந்து இருக்க மாதிரியான ஒரு குடும்ப அமைப்புங்கிறது இருக்கும். சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனே இவங்களா இருக்கும்போது, அந்த குடும்பம் தான் தனக்கு எல்லாமேன்னு தன்னை முழுக்க முழுக்க குடும்பத்துக்காக அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு நபரா ஹஸ்தம் இருப்பாரு. மனைவி, குழந்தைகள்ங்கிறத மீறி எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி அப்படிங்கிறதோடையுமே ரொம்ப க்ளோஸா இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரம். ஹஸ்த நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு மேம், அவங்களுக்கு ஒரு விஷயத்துல கவனமா இருக்கணும். இந்த குறிப்பிட்ட விஷயத்துல அவங்களுக்கு எப்பவுமே பிரச்சனை இருக்கும் அப்படின்னா, எந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணுங்க மேம்? சொத்து சுகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா மோஸ்ட்லி ஹஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு எங்க பிரச்சனை வரும்னா, குடும்ப உறவுகள்லாம் நல்லா இருக்கு அப்படி இப்படின்னு எல்லாம் போனாலுமே, சொத்துக்கள் வந்து ஏமாறுவாங்க. இப்ப நம்ம வந்து பாசமா இருக்கிறதுக்கும், ஒரு விஷயத்த ஏமாறுறதுக்கும் வித்தியாசமா இருக்கு. எல்லாருமே நம்மள நம்புனாலும், நம்மகிட்ட சார்ந்திருந்தாலும், நம்மகிட்ட அட்வைஸ் கேட்டாலுமே, அவங்க சில இடங்கள்ல சுயநலமா யோசிக்கும்போது கூட இவங்களால அத கண்டுபிடிக்க முடியாது. பாசம் வேறு, பணம் வேறு அப்படிங்கிற ஒரு வேறுபாடு இல்லாம எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு குழப்பி இவங்க இருக்கிறதுனால, நெறைய பேர் வந்து பங்காளிகள்ட்ட சொத்துக்கள் ஏமாறுறதுக்கான ஒரு வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு. மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்கன்னா, "எனக்கு வேண்டாம்ப்பா நீயே வச்சுக்கோ நல்லாருன்னு" இவங்களே விட்டு குடுத்துருவாங்க. அதனால குடும்பத்துக்குள்ள ஒரு சண்டை வந்துட்டுருக்கும். அதனால ஒரு பணம், மானிட்டரி பெனிஃபிட்ஸ் அல்லது ப்ராப்பர்ட்டின்னு வரும்போது கொஞ்சம் கவனமா இருக்கணும். இது தவிர்த்து இவங்க வெளியில இவங்களோட பணத்த வச்சே ஒரு சொத்து வாங்குறாங்க அப்படின்னாலும், அதுல நெறைய லீகல் ட்ராப்ஸ்ல மாட்டுவாங்க. ஸோ ஏதாவது வில்லங்கம் உள்ள சொத்துக்கள வாங்குறது, இல்ல ஒரு கான்ட்ராக்டர்ட்ட, பில்டர்ட்ட பணம் குடுத்துட்டு, அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனையில வந்து பில்டிங் நெறைய ஹஸ்தம் பார்த்தீங்கன்னா, வீடு கட்ட ஆரம்பிப்பாங்க. அது அப்படியே நிக்கும். நிறுத்தி, 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 நிறுத்தி மெதுவா வீடு கட்டி அத பால் காய்ச்சறதுக்குள்ள அவங்களுக்கு படாத பாடாயிரும். இந்த மாரி ஒரு சொத்துக்கள் அமையறதுல நெறைய ஒரு சிக்கல்களையும், இன்னல்களையும் இவங்க சந்திக்கிறதுனால, டாக்குமெண்டேஷன், பேச்சுவார்த்தை, பூர்வீக சொத்துன்னு எல்லா விஷயங்கள்லயும் இவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். நெறைய ஹஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு குலதெய்வ குற்றம்ங்கிறது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒண்ணு கோயிலுக்கு இவங்க போகாம விடுவாங்க. அல்லது என்ன கோயில்னே இவங்களுக்கு தெரியாம இருக்கும். இந்த 2ல என்ன பிரச்சனை இருந்தாலும், அத எப்படியாவது சரி செஞ்சுக்க பார்க்குறதுங்கிறது நல்லது. குலதெய்வம் கோயில் தெரியும் பட்சத்தில, கண்டிப்பா ஒரு 6 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ், 1 இயர்க்கு ஒன்ஸ் ஆவது நீங்க அங்க போயிட்டு வந்துகிட்டே இருக்கிறது நல்லது. குலதெய்வ குற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்படும். போக சொத்து சம்மந்தப்பட்ட வில்லங்கங்களும் கண்டிப்பா இவங்களுக்கு வரும். இந்த 2லயும் ஹஸ்தம் கவனமா இருக்கணும்.
ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஃபினான்ஷியல் ஸ்டேட் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? மனி ஃப்ளோ அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க? அப்படி வரக்கூடிய மணிய அவங்க எதுல இன்வெஸ்ட் பண்றது ப்ராஃபிட்டபிளா இருக்கும்? ஹஸ்த நட்சத்திரக்காரங்க ரொம்ப சீக்கிரமா பொருளாதாரத்துல வளர்ந்துருவாங்க. இப்ப நேத்து தான் ஒரு வேலைக்கு போன மாரி இருக்கும். ஒரு 2, 3 வருஷத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல்குள்ள கண்டிப்பா இவங்க போயிருக்கிறத பார்க்கலாம். கடன் வாங்குறதுங்கிறது அதிகமா புடிக்காது. கடனே வாங்குனாங்கன்னா கூட அது அவங்கள ரொம்ப அழுத்திக்கிட்டு இருக்கும். அ என்னடா இது நமக்கு கடன் இருக்கே! இத எப்போ கிளியர் பண்ணுவோங்கிற மாதிரி ஃபினான்ஷியலா கொஞ்சம் கான்ஷியஸா இருக்கக்கூடிய ஒரு ஆட்கள் தான். அதிகமான ஒரு அகலக்கால் அப்படிங்கிறத பணத்தில வைக்க மாட்டாங்க. ஸோ ஏதாவது ஒண்ண வாங்கி இத வாங்கிடலாம். இல்ல ஹை இஎம்ஐ, ஹை இன்ட்ரெஸ்ட்லாம் போயிட்டு லேவிஷான பொருட்கள்லாம் வாங்குறது பிடிக்காது. இவங்களுக்கு கொஞ்சம் சிம்பிள் லிவிங் பிடிக்கும். ஆனா கொஞ்சம் கான்ஷியஸா பொருளும் சேர்ப்பாங்க. உருப்படியான இடங்கள்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணி நல்லாவே லைஃப் ஸ்டைல கொண்டு போவாங்க. சட்டுன்னு ஒரு ஒரு வளர்ச்சிங்கிறது இருக்கும். அதிவேகமான ஒரு வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி, அப்பா காசு, அம்மா காசெல்லாம் இல்லாம இவங்களே வந்து ஓனா நல்ல ஒரு மணி மேக் பண்ணி ஸ்டாண்டர்டா இருக்கிறதுக்கான ஒரு யோகம் இருக்கு. பெண்களா இருந்தாலும் அவங்க அதே தான் பண்ணுவாங்க. கல்யாணமே ஆனாலும் கணவர்கிட்ட எல்லாத்தையும் குடுக்குறதுங்கிறது புடிக்காது. இவங்க கையில வச்சு செய்யணும்னு நெனைப்பாங்களே தவிர, "அப்படியே இந்தா மொத்தமா வச்சுக்கோ" அப்படின்னு தூக்கி குடுக்கக்கூடிய ஒரு நேச்சர்ங்கிறது மேரேஜ் லைஃப்ல வராது. வேணா வெளியில பங்காளிங்ககிட்ட கூட நான் ஏமாறுவேன். இங்க வந்து நான் கவனமா இருப்பேங்கிற மாதிரி குடும்பத்த வந்து தன்னுடைய கைக்குள்ள வச்சிருப்பாங்க. ஃபினான்ஷியலா எல்லா விஷயங்களையுமே இவங்க தான் பார்த்துட்டு இருப்பாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ன்னு வரும்போது பூமி யோகம் நல்லா உள்ள ஒரு நட்சத்திரம் தான் ஹஸ்தம். ஏன்னா சந்திரமங்கல யோகம்னு ஒண்ணு ஏற்படும்னு நம்ம சொல்லியிருக்கோம். அது வந்து இந்த ஹஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு வேள ஜாதகத்துல இருக்குதுன்னா, ரொம்ப அதி அற்புதமா வேலை செய்யும். ஏன்னா சந்திரன் தான் இந்த நட்சத்திர நாயகனே, அவருக்கு ரொம்ப நட்பு கிரகம் தான் செவ்வாய். இவங்க 2 பேரும் சேர்ந்து குடுக்குறது தான் சந்திரமங்கல யோகம். ஹஸ்தத்தில பிறந்தவங்களுக்கு சந்திரமங்கல யோகம், குருச்சந்திர யோகம் அல்லது சந்திர அதி யோகம் இந்த 3 யோகமும் இருக்கும் பட்சத்தில, சொத்துங்கிறது வந்து இவங்க பேர்ல சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அது ரெசிடென்ஷியல் பிளாட்ஸா இருக்கலாம், இல்ல அக்ரி லேண்டா இருக்கலாம். மாறி, மாறி நெறைய இடம் வாங்கக்கூடிய ஒரு யோகம்ங்கிறது கண்டிப்பா இவங்களுக்கு இருக்கு. ஸோ பூமியில லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது ஹஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப விசேஷமா இருக்கும். ஸ்பெக்குலேஷன்ஸ் பக்கம் இவங்க போகவே கூடாது. இல்லீகலான பிசினஸ் எதுலயாவது இவங்க ஈடுபடுறாங்கன்னா, அது கண்டிப்பா இவங்கள ரொம்ப ட்ரபிள் பண்ணும். ஹஸ்த நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு மேம், அவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட நபர்களிடம் பிரச்சனை வரும். இந்த உறவுகளிடம், இல்ல இந்த நபர்களிடம், இந்த நட்சத்திரக்காரங்களிடம் ஜாக்கிரதையா இருக்கணும்னா, யாரிடம் கவனமா இருக்கணும்? தாய்மாமன் உறவுல ஹஸ்தத்துக்கு கண்டிப்பா வில்லங்கம் இருக்கும். ஒண்ணு தாய்மாமா இருக்க மாட்டாரு. அல்லது இருக்கிறாருன்னா, அவரு தான் இவங்களுக்கு வந்து ப்ராப்ளமா இருப்பாரு. எனக்கு நம்பர் 1 எதிரி யாருன்னா, என் தாய்மாமாங்கிற மாதிரி இருக்கும். ஸோ சொந்தத்தில பொண்ணு கட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. நெறைய பேருக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் மனைவிய கல்யாணம் பண்ணிருவாங்க. பட் அவங்க கூட சில கிளாஷஸ் வரும். ஆனாலும் இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிருவாங்க. ஏன்னா மனைவிங்கிற ஒரு அமைப்பு இருக்கிறதுனால அட்ஜஸ்ட் பண்ணிருவாங்க. ஒருவேள தாய்மாமா உறவுல கல்யாணம் எதுவும் இல்ல, தாய்மாமாங்கிறவர் ஒருத்தர் இருக்கிறாருன்னா, அவரு தான் பரம எதிரியா வந்து இவங்களுக்கு கண்டிப்பா மாறுவாரு. இன்னும் ஒரு குறிப்பான ஒரு விஷயம் சொல்லணும்னா, மீன ராசிக்காரங்கள்ல குறிப்பா பூரட்டாதி நட்சத்திரத்தில இவங்க ரொம்பவே கவனமா இருக்கணும். பூரட்டாதி அப்படிங்கிறது குருவுடைய நட்சத்திரம். நிதானமா யோசிக்கிறது பூரட்டாதி, அவசரமா முடிவெடுக்கிறது ஹஸ்தம். இல்லங்க நாங்க 2 பேரும் தான் கல்யாணமே பண்ணியிருக்கிறோம்னா, வேற ஒண்ணும் பண்ண முடியாது. சின்ன சின்ன விஷயங்கள கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அல்லது ஏதாவது பிசினஸ் பண்றீங்கன்னா, இந்த மாதிரியான நட்சத்திரங்கள மேக்ஸிமம் சூஸ் பண்ண வேண்டாம். நானே நெறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். நட்சத்திரத்த அடிப்படையா வச்சு எந்த முடிவும் எடுக்கக்கூடாதுன்னு. இஃப் இன் கேஸ் ஜாதகமே இல்ல, எங்களுக்கு ஏதாவது ஒரு கைடன்ஸ் வேணும்னா, இத நீங்க வந்து தாராளமா எடுத்துக்கலாம். புரட்டாதிய மேக்ஸிமம் உங்க பிசினஸ்க்கோ, இல்ல வாழ்க்கையில ஒரு முக்கிய முடிவு எடுக்கிறதுக்கோ, நீங்க உபயோகப்படுத்தாம இருக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. ஹஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு ஹெல்த் அப்படிங்கிறது எப்படி இருக்கு மேம்? அவங்க லைஃப்ல ஹெல்த்ல என்ன மாரி பிரச்சனைகள் வரக்கான வாய்ப்புகள் இருக்கு? அதுலருந்து அவங்க எப்படி தப்பிக்க முடியும் மேம்? ஹஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு அடிக்கடி சளி பிடிக்கும். கபம் அதிகமா உள்ள உடல் யாருக்குன்னா, ஹஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு அதிகமா கையில வந்து ஸ்வெட் ஆகுறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். கை வேர்க்கும். அடிக்கடி இவங்களுக்கே ஸ்வெட் அவுட் ஆவாங்க. ஒரு ஏசி ரூம்லயே இருந்தாலும் சில பேருக்கு வேர்த்துக்கிட்டே இருக்கும்ல, அதெல்லாம் யாருன்னா ஹஸ்தம். நீர் சம்பந்தமான பிரச்சனைகள் கண்டிப்பா இருக்கும். எவ்வளவு தண்ணி குடிச்சாலும் ஃப்ரீக்வென்ட்டா தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கிறது. நீர் சம்பந்தமான பிரச்சனைகள். சில பேருக்கு வந்து நீர்நிலைய பார்த்தாலே பயமா இருக்கும். ஸோ ட்ரெக்கிங், அட்வென்ச்சரஸ் ட்ரிப்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சாலும், இவங்க போய் என்ஜாய் பண்ணுவாங்களே தவிர, உள்ள இறங்கி குளிக்கணும், ஸ்விம்மிங் பண்ணணுங்கிறதுலலாம் பெருசா இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது இவங்களுக்கு வரவே வராது. சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் நெறையா இருக்கும். மைக்ரேன் ஹெட்டேக் இந்த மாரி புதுசு புதுசா இருக்கிற ஹெட்டேக்ஸ் எல்லாம் நமக்கு இருக்குமோங்கிறதெல்லாம் கூகுள் பண்ணிருப்பாங்க. அந்த அளவுக்கு ஏதாவது ஒரு தொல்லைங்கிறது திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். ஐ பிரஷர் நெறைய பேருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு. யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி பிரச்சனைகள்னாலலாம் ஹஸ்தம் நட்சத்திரம் கொஞ்சம் அவதிப்படும். ஹஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு அவங்களுக்குன்னா ஒரு ஜெம் ஸ்டோன் குடுக்கலாம்னா என்னவா இருக்கும் மேம்? அதே லக்கி கலர். சேம் அந்த ஜெம் ஸ்டோன எந்த மெட்டல்ல பயன்படுத்துவது பெட்டரா இருக்கும் மேம்? ஹஸ்த நட்சத்திரக்காரங்க முத்து போட்டுக்கலாம். பெர்ல். ஸோ ஒரு 4 to 5 கேரட்ஸ்ல அத போட்டுக்கிறதுங்கிறது நல்லது. கோல்டு நல்லா செட் ஆகும் ஹஸ்தத்துக்கு. அது முடியாதவங்க வந்து காப்பர்ல போட்டுக்கலாம். சில்வர கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஹஸ்தத்துக்கான லக்கி கலர் ஆஃப் ஒயிட் ரொம்ப நல்லாயிருக்கும். என்ன லைட் கலர்ஸ்ல ட்ரெஸ் போட்டாலுமே ரொம்ப லக்கியா ஹஸ்த நட்சத்திரத்துக்கு நிச்சயமா இருக்கும். ஹஸ்தம்ல பிறந்தவங்க ஒரு கோயில் வழிபாடு குடுக்கலாம். அவங்களுடைய லைஃப் டைம்ல எப்பவுமே சக்சஸ் கிடைப்பதற்கு ஒரு முறையாவது இந்த கோயிலுக்கு போயிட்டு வரணும். நம்ம என்ன இறை வழிபாடு குடுக்கலாங்க மேம்? ஹஸ்த நட்சத்திரக்காரங்க லைஃப் டைம்ல ஒன்ஸாவது இந்த கோயிலுக்கு போயிட்டு வரணும். அடிக்கடி போயிட்டு வந்தாங்கன்னா, ரொம்பவே நல்லா இருக்குங்கிறது திருக்கடையூர் அபிராமி அம்மன கண்டிப்பா இவங்க லைஃப்ல ஒன்ஸாவது போய் பார்க்கணும்.
வருஷத்துக்கு ஒரு முறை போயிட்டு வந்தாங்கன்னா ரொம்ப விசேஷம். அபிராமி அந்தாதி டெய்லி கேட்கறது நல்லது. தினம் குங்குமம் வச்சுக்கிட்டாங்கன்னா, இவங்க தான் சக்சஸ்ஃபுல். புருவ மத்தியில குங்குமம் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா, இவங்கள யாராலயும் ஜெயிக்க முடியாது. ஸோ இந்த விஷயங்கள ஃபாலோ பண்ணும்போது ரொம்ப நல்லா இருப்பாங்க. மாதந்தோறும் வரக்கூடிய ஹஸ்தம் அந்த நட்சத்திர நாள்ல நம்ம ஒரு விஷயத்த தொடங்கி செஞ்சா வெற்றி கிடைக்கும்னா, எந்த விஷயத்த அந்த நாள்ல செய்யலாங்க மேம்? ஹஸ்த நட்சத்திரம் வரும்போது ட்ராவல் பண்ணலாம். ஏதாவது ஒரு காரியம் வந்து முடியணுங்கிறதுக்காக நீங்க ட்ராவல் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொண்ணு பேசி முடிக்க, மாப்பிள்ளை பேசி முடிக்க நீங்க பிரயாணம் பண்றீங்கன்னா, ஹஸ்த நட்சத்திரத்தில நீங்க ட்ராவல் பண்ணலாம். தங்கம் வாங்குறது ஹஸ்த நட்சத்திரத்தில நீங்க தாராளமா வாங்கலாம். ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்ஸ் நீங்க முடிக்கணும், இல்ல ரெஜிஸ்டர் பண்ண போறீங்க, வைக்கிறீங்க அப்படின்னா, அதுக்கு வந்து நீங்க ஹஸ்த நட்சத்திரத்த சூஸ் பண்றதுங்கிறது ரொம்ப விசேஷமா இருக்கும். இடம் பார்க்க போறீங்க, பூமி பார்க்க போறீங்க அப்படின்னா கூட, அது ஹஸ்த நட்சத்திர நாட்கள்ல நீங்க போய் பார்க்குறதுங்கிறது ரொம்ப விசேஷம். ஹஸ்த நட்சத்திரோட வாழ்நாள் எப்படி இருக்கும்? அவங்க பிறவி கர்மா என்ன? லைஃப்ல என்னலாம் நடக்க போகுதுங்கன்னு நம்ம விலாவாரியா பார்த்தோம். கண்டிப்பா நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கள் அமைந்திருக்கும். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றிங்க மேம். நன்றி சார். நன்றி.